Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 77. First slide பார்க்கலாம். Doubling rate slowed down, health ministry official. Doubling rate அப்படின்னா ரெட்டிப்பு விகிதம். ஸ்லோ டவுன் அப்படின்னா குறைந்து விட்டது. ஹெல்த் மினிஸ்ட்ரி அஃபீஷியல் சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரி. ஸோ the doubling rate of coronavirus cases has slowed down, the government said today, going from 3.4 days before lockdown to 7.5 days. 7 to 5 days. கொரோனா பாதிப்பு அடைந்தவர்களின் எண்ணிக்கையின் இரட்டிப்பு விகிதம், அதாவது 2 மடங்காக உயர்வதற்கான விகிதம் குறைந்து விட்டது என்று அரசாங்கம் கூறியது. முடக்க நடவடிக்கைக்கு முன் 3-4 நாட்களிலிருந்து 7.5 நாட்களாக அதிகரித்துள்ளது. பார்த்தீங்கன்னா டபுளிங் ரேட் ஆஃப் கொரோனா வைரஸ் கேசஸ். கொரோனா வைரஸ் கேசஸ்னால் கொரோனா பாதிப்பு அடைந்தவர்களின் எண்ணிக்கை. அதான் கொரோனா வைரஸ் கேசஸ், கொரோனா பாதிப்பு அடைந்தவர்களின் எண்ணிக்கையின் டபுளிங் ரேட்டுனா ரெட்டிப்பு விகிதம். ஸோ 2 மடங்காக உயர்வதற்கான விகிதம் குறைந்து விட்டது. slow down. The government said today, இன்று அரசாங்கம் கூறியது. Going from 3 to 4 days, 3.4 days, 3 to 4 நாட்கள், before lockdown to 7 to 5 days, அதாவது முடக்க நடவடிக்கை முன் 3 நாட்களிலிருந்து 4 நாட்களிலிருந்து 7.5 நாட்களாக அதிகரித்துள்ளது. ஸோ இதோடைய மீனிங் என்னென்னா, இந்த டபுளிங் ரேட் அதை வச்சு தான் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக அந்த வைரஸ் பரவுது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ லாக்டவுன், அதாவது முடக்க நடவடிக்கை, ஊரடங்குக்கு முன்னாடி அது அந்த டபுளிங் ரேட் என்ன அப்படின்னா 3.3 4 நாட்களுக்குள்ள அது டபுளாக பரவியது. ஆனால் இந்த முடக்க நடவடிக்கைக்கு பிறகு டபுளாக பரவதுக்கு எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 5-7 நாட்களாக இருக்கிறது. ஸோ இந்த முடக்க நடவடிக்கை நம்மளுக்கு நல்ல பலன் தந்திருக்கு. அதான் அதனுடைய மீனிங். Based on the last 7 days, India's doubling rate of coronavirus cases has improved to 7.5%. Senior Health Ministry official Lav Agarwal told the media today, கடந்த 7 நாட்களின் அடிப்படையில் இந்தியாவின் கொரோனா வைரஸ் பாதிப்பு அடைந்தவர்களின் எண்ணிக்கையின் இரட்டிப்பு விகிதம் 7.5% உயர்ந்துள்ளது என்று சுகாதார அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி லாவ் அகர்வால் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஸோ பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 7 days, அதாவது கடந்த 7 நாட்களின் அடிப்படையில் இந்தியாஸ் டபுளிங் ரேட் ஆஃப் கொரோனா வைரஸ் கேசஸ். ஸோ இந்தியாவின் கொரோனா வைரஸ் பாதிப்பு அடைந்தவர்களின் எண்ணிக்கை, அது கொரோனா வைரஸ் கேசஸ்ன்னு அப்படின்னா கொரோனா பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்களா அவங்களுடைய எண்ணிக்கை
டபுளிங் ரேட்னா ரெட்டிப்பு விகிதம் has improved to 7.5%. Senior Health Ministry official Lav Agarwal told the media today. Senior Health Ministry official சீனியர்னு மூத்த ஹெல்த் மினிஸ்டர் சுகாதார அமைச்சகத்தின் அஃபீஷியல்னா அதிகாரி லாவ் அகர்வால் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஸோ இந்த டபுளிங் ரேட் இதை வச்சு தான் லாக்டவுனுக்கு முன்னாடி, அதாவது ஊரடங்குக்கு முன்னாடி 2 வித ரெட்டிப்பாக பரவக்கூடியது, ரெட்டிப்பாக அதாவது 2 மடங்காக பரவக்கூடிய விகிதம், அதாவது அது எடுத்துக்கொள்ள 3லேருந்து 4 நாளைக்குள்ளே ரெட்டிப்பாக பரவியது. ஆனால் லாக்டவுனுக்கு பின்னர் அது ரெட்டிப்பாக பரவியதுக்கு 7 நாட்களுக்கு மேல் ஆனது. அதான் அதோடைய மீனிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். மார்க்கர் ப்ரூவ்ட் எஃபெக்டிவ். மார்க்கர் அப்படின்னா அடையாளம், ப்ரூவ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னா பலன் கிடைத்திருப்பது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஒரு எஃபெக்டிவ், ப்ரூவன் எஃபெக்டிவ். ப்ரூவ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னா ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு, அது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. ஓகேவா? The doubling rate of the success rate of the cases is considered a marker of how fast the infection is spreading. On that basis, the government earlier said the 3-week lockdown proved effective and extended it till May 3. பாதிப்பு அடைந்தவர்களின் எண்ணிக்கையின் இரட்டிப்பு விகிதம் தொற்று எவ்வளவு வேகமாக பரவுகிறது என்பதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் 3 வார முடக்க நடவடிக்கை ஊரடங்கு உத்தரவுக்கு நல்ல பலன் கிடைத்திருப்பது நிரூபிக்கப்பட்டதாகவும், மேலும் அதை மே 3 வரை நீடித்ததாகவும் அரசாங்கம் முன்பு கூறியது. So the doubling rate of the cases is considered the marker of how fast the infection is spreading. இதான் போன ஸ்லைடில் சொல்லியிருந்தேன். ஸோ பாதிப்பு அடைந்தவர்களின் எண்ணிக்கையின் இரட்டிப்பு விகிதம் தொற்று எவ்வளவு வேகமாக பரவுகிறது என்பதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது. அதாவது தொற்று எவ்வளவு வேகமாக பரவுகிறது என்பதற்கான அடையாளம்னா ஹவு ஃபாஸ்ட் த இன்ஃபெக்ஷன் இஸ் ஸ்ப்ரெட். ஹவு ஃபாஸ்ட் ஹவு ஃபாஸ்ட்னு எவ்வளவு வேகமாக. த இன்ஃபெக்ஷன் அப்படின்னா தொற்று, இஸ் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னா பரவுகிறது. ஸோ த டபுளிங் ரேட் ஆஃப் த கேசஸ், பாதிப்பு அடைந்தவர்களின் எண்ணிக்கை. கேசஸ்னால் கொரோனா வைரஸ் கேசஸ்னால் கொரோனா பாதிப்பு அடைந்தவர்களின் எண்ணிக்கையின் இரட்டிப்பு விகிதம், அதான் டபுளிங் ரேட், இஸ் கன்சிடர் மார்க்கர், அதான் ஒரு அடையாளம். அதாவது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக அந்த தொற்று பரவுறது, அதுக்கு ஒரு அடையாளம் தான் டபுளிங் ரேட், ரெட்டிப்பு விகிதம். அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த வீக்கில் பரவுது, நெக்ஸ்ட் வீக்கில் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக பரவுது, அதுதான் அதோடைய மார்க்கர், அடையாளம். On that basis, the government earlier said the 3-week lockdown. அதன் அடிப்படையில் கவர்மெண்ட் அரசாங்கம் முன்பு கூறியது, முன்பு கூறியது, the 3-week lockdown 3 வார முடக்க நடவடிக்கை அல்லது இந்த ஊரடங்கு உத்தரவு, ஊரடங்கு ப்ரூவ்டு எஃபெக்டிவ், அதில் நல்ல பலன் கிடைத்திருப்பதாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் மேலும் அதை மே 3 வரை நீடித்ததாக அரசாங்கம் முன்பு கூறியது. ப்ரூவ் எஃபெக்டிவ்னா அப்படி 3 வீக்ஸ் லாக்டவுன் போட்டதுனால நல்ல எஃபெக்டிவ், நல்ல பலன் கிடைத்திருப்பது ப்ரூவ்ட், அதாவது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அதை 3 வரை நீடித்ததாக அரசாங்கம் கூறியது. அதை எக்ஸ்டெண்டட் இட் டில் May 3.
The ministry also said there has been no case of coronavirus for 4 days in 59 districts across the country. So the ministry, the நாடு முழுவதும் 59 மாவட்டங்களில் 4 நாட்களாக கொரோனா வைரஸ் தொடர்பான பாதிப்படைந்தவர்களின் எண்ணிக்கை எதுவும் இல்லை என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸோ நாடு முழுவதும்னா அக்ராஸ் த கண்ட்ரி 59 டிஸ்ட்ரிக்ட்ஸ் 59 மாவட்டங்களில் 4 ஃபார் 4 டேஸ் கொரோனா வைரஸ் தொடர்பான பாதிப்படைந்தவர்கள், அதாவது கேஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் எண்ணிக்கை எதுவும் இல்லை. அதாவது தேர் ஹஸ் பீன் நோ கேசஸ் ஆஃப் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் தொடர்பாக பாதிப்படைந்தவர்களின் எண்ணிக்கை எதுவும் இல்லை என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆல்சோ செட் மேலும் தெரிவித்துள்ளது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Race, caste, creed, border, discourse. ரேஸ்னா இனம், கேஸ்ட்னா சாதி, creed அப்படின்னா சமய நம்பிக்கை, பார்டர் அப்படின்னா எல்லை, டிஸ்கோர்ஸ் அப்படின்னா பேச்சு அல்லது சொற்பொழிவு. COVID-19 does not see race, religion, color, caste, creed, language or border before striking. கொரோனா வைரஸ் தொற்று தாக்குவதற்கு முன் இனம், மதம், நிறம், ஜாதி, சமய நம்பிக்கை, மொழி அல்லது எல்லையை பார்ப்பதில்லை. இந்தியா with the right blend of physical and the virtual can emerge as the global nerve center for complex modern multinational supply chains in the post COVID-19 world. Let us rise to that occasion and seize this opportunity. I urge you all to think about this and contribute to the discourse, he said. இதில் COVID-19க்கு கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலகட்டங்களில் உடல் மற்றும் அறிவு ஆகியவற்றின் சரியான கலவையுடன் இந்தியா உலகின் சிக்கலான நவீன பன்னாட்டு விநியோக சங்கிலிகளின் உலகளாவிய நரம்பு மையமாக வளர முடியும். அந்த சந்தர்ப்பத்திற்கு எழுந்து வந்து இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நீங்கள் எல்லோரும் இதை பற்றி சிந்தித்து இந்த பேச்சுக்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார். PM கூறினார். ஸோ இதில் இந்த COVID-19 does not see race, அதாவது இந்த கொரோனா வைரஸ் தொற்று, அதாவது COVID-19 does not see race அப்படின்னா ரேஸ்னு இனம், does not seeனா அது பார்ப்பதில்லை, பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங் அப்படின்னா தாக்குவதற்கு முன் என்னெல்லாம் பார்ப்பதில்லை அப்படின்னா does not see race, ரேஸ்னு இனம், ரிலீஜியன மதம், கலர் நிறம், கேஸ்ட்ன சாதி, க்ரீட்னா சமய நம்பிக்கை, லாங்குவேஜ்னா மொழி, பார்டர் அப்படின்னா எல்லை, பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங்னா தாக்குவதற்கு முன். ஸோ India with the right blend of physical and the virtual can emerge as the global nerve
center of complex model multinational supply chains, the post-COVID-19 world. இதில் with the right blend of physical, அதாவது the right blendனா உடல், right blendனா சரியான கலவை, அதாவது physical and the virtual, உடல் மற்றும் அறிவு, உடல் மற்றும் அறிவு ஆகியவற்றை. இந்த விச்சுவல்னால் இதில் வரக்கூடிய மீனிங் நிறைய மீனிங் இருக்குது. விச்சுவல்னால் மெய்நிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி இதில் வரும்போது அறிவு, உடல் மற்றும் அறிவு, அதாவது ரைட் பிளெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல், உடல் மற்றும் அறிவோட ரைட் பிளெண்ட் அப்படின்னா சரியான கலவையுடன் இந்தியா, அதாவது இந்தியா வித் த ரைட் பிளெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் விர்ச்சுவல், அதாவது உடல் மற்றும் அறிவு ஆகியவற்றின் சரியான கலவையுடன் emerge as the global nerve center of complex modern multinational supply chains in the post, அதாவது இந்த போஸ்ட் கோவிட்-19 வேலைன்னா கோவிட்-19க்கு பிந்தைய காலகட்டங்கள், போஸ்ட்னா பிந்தைய காலகட்டம், இது முடிஞ்ச பிறகு இந்தியா உலகளாவிய நரம்பு மையமாக வளர முடியும். அதான் இதோட மீன். இந்த உலகளாவிய நம்பர்னா குளோபல் நர்வ் சென்டர் ஆஃப், உலகளாவிய, குளோபல்னா உலகளாவிய, நர்வ் சென்டர்னா நரம்பு மையமாக, ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாடர்ன் மல்டிநேஷ்னல் சப்ளை செயின்ஸ். ஸோ சிக்கலான நவீன, காம்ப்ளெக்ஸ்னா சிக்கலான, மாடர்ன நவீன, மல்டிநேஷ்னல்னா பன்னாட்டு விநியோக சங்கிலிகளின், மல்டிநேஷ்னல் சப்ளை செயின்ஸ். அதாவது இந்த கோவிட்-19 இந்த கொரோனா வைரஸுக்கு பிந்தைய காலகட்டங்களில் இந்தியா ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும். அதுதான் உலகளாவிய நரம்பு மையமாக வளர முடியும். எதுனா பன்னாட்டு விநியோக சங்கிலிகள் அப்படின்னா சப்ளை செயின், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அந்த மாதிரி சப்ளை செயின். அதில் நம்மளுடைய உடல் மற்றும் அறிவு ஆகியவற்றின் சரியான கலவையுடன், அதாவது வித் த ரைட் பிளெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் விச்சுவல், ஓகேவா, வளர முடியும். லெட்டஸ் ரைஸ் டு தட் அக்கேஷன். லெட்டஸ் ரைஸ்னால் அந்த சந்தர்ப்பத்திற்கு எழுந்து, இல்லைன்னா சந்தர்ப்பத்திற்காக. லெட்டஸ் ரைஸ் டு த அக்கேஷன், அக்கேஷனை சந்தர்ப்பம், லெட்டஸ் ரைஸ்னால் அதுக்கு வந்து, இந்த லெட்டஸ் ரைஸ்னால் அதுக்கு எழுந்து, அதுக்கு வந்து, அண்ட் சீஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பினை, சீஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளவும். சீஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டினா வாய்ப்பு, சீஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டினா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். urge you all to think about this. நீங்கள் எல்லோரும் இதை பற்றி, you all சிந்தித்து, and contribute to the discourse. இந்த டிஸ்கோர்ஸ் அப்படின்னா சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லி இங்கே என்னென்னா பேச்சு. இந்த கான்ட்ரிபியூட்னா பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அர்ஜியுன்னா நான் கேட்டுக்கொள்கிறேன், அந்த மாதிரி என்று அவர் கூறினார். அதாவது கான்ட்ரிபியூட் டு த டிஸ்கோர்ஸ் அப்படின்னா பேச்சுக்கு பங்களிப்பு செய்யுமாறு. நான் இப்படி சொன்னது அவ்வளோத்தையும் நீங்கள் கேட்டு அதை பற்றி சிந்திக்கிறதுன்னா டு திங்க் அபவுட் திஸ், அதான் சிந்தித்து பங்களிப்பு செய்யுமாறு. பங்களிப்புன்னா கான்ட்ரிபியூட் டு த டிஸ்கோர்ஸ்னால் இந்த பேச்சுக்கு, இந்த உரைக்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அர்ஜியுனா கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். காமன் சேலஞ்ச் ஹியூமன் கைண்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஹெஃப்டி ஃபைன். இந்த காமன் சேலஞ்ச் அப்படின்னா பொதுவான சவால். ஹியூமன் கைண்ட்னா மனித இனம்,
இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட்னா கடுமையான, ஹெஃப்டி ஃபைன் அப்படின்னா பெரிய அபராதம் அல்லது பெரிய அபராதம். Unlike previous moments in history, today we are together facing common challenge. வரலாற்றில் முந்தைய தருணங்களைப் போல இல்லாமல் இன்று நாம் ஒன்றாக ஒரு பொதுவான சவாலை எதிர்கொள்கிறோம். The next big ideas from India should have the ability to drive a positive change, not merely for India but for the entire humankind. PM said. இந்தியாவிலிருந்து வெளிப்படும் அடுத்த சிந்தனைகள் வெறுமனே இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் திறனை கொண்டிருக்க வேண்டும் என்று பிரதமர் கூறினார். Attacks on healthcare workers will carry stringent punishment, jail term of 7 years and a hefty fine. சுகாதார பணியாளர்கள் மீதான தாக்குதலுக்கு கடுமையான தண்டனை, 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பெரிய அபராதம் விதிக்கப்படும். ஸோ காமன் சேலஞ்ச் அப்படின்னா பொதுவான சவால், ஹியூமன் கைண்ட்னா மனித இனம், ஸ்ட்ரிஞ்சன்னா கடுமையான, எஃப்டிஃபைனா பெரிய அபராதம். அன்லைக்ஸ் ப்ரீவியஸ் மூமெண்ட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி, வரலாற்றில் முந்தைய தருணங்கள் போல இல்லாமல், அதாவது ப்ரீவியஸ் மூமெண்ட்ஸ்னால் முந்தைய தருணங்கள், அன்லைக்னா அதுபோல் இல்லாமல், டுடே இன்று, அந்த முன்னாடினா ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருந்தது, ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. டுடே வி ஆர் டுகெதர் ஃபேஸிங் காமன் சேலஞ்ச், இன்று நாம் ஒன்றாக ஒரு பொதுவான சவாலை எதிர்கொள்கிறோம். ஸோ அதைத்தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். டுகெதர் ஃபேஸிங் ஏ காமன் சேலஞ்சுன்னு பொதுவான சவால், டுகெதர் ஃபேஸிங்னா நாம் ஒன்றாக எதிர்கொள்கிறோம். The next big ideas from India. ஸோ இந்தியாவிலிருந்து வெளிப்படும் அடுத்த சிந்தனைகள், வரக்கூடிய சிந்தனைகள் should have the ability to drive a positive change. அதாவது should have the ability to drive a positive change. அதாவது பாசிட்டிவ் சேஞ்சுனா சாதகமான மாற்றம். should have the ability to driveனா அதை ஏற்படுத்தும் திறனை கொண்டிருக்க வேண்டும். not merely வெறுமனே வெறும், for India, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும், இந்தியாவிற்கு மட்டுமல்ல, the not merely for India but for the entire humankind, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும். ஓகேவா? ஸோ டு டிரைவ் அ பாசிட்டிவ் சேஞ்ச், சாதகமான மாற்றம், பாசிட்டிவ் சேஞ்ச். ஓகேவா? அட்டாக்ஸ் ஆன் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் will carry stringent punishment. இப்போ இந்த கொரோனா வைரஸோட ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்னால் சுகாதார பணியாளர்களை தாக்குறாங்க, அதுக்காக உள்ள ஸ்லைட். அட்டாக்ஸ் ஆன் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வில் கேரி ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட். சுகாதார பணியாளர்களின் மீதான தாக்குதல், அதாவது அட்டாக்ஸ் ஆன் ஹெல்த் கேர் ஒர்க்னால் சுகாதார பணியாளர்கள் மீதான தாக்குதல், வில் கேரி ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படி தாக்குன்னா கடுமையான தண்டனை. ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட்னா கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். இந்த மாதிரி ஜெயில் டேம் அப் அப் டு 7 years, அதாவது 7 ஆண்டுகள், 7 years 7 ஆண்டுகள் வரை ஜெயில் டேம் அப்னா சிறை தண்டனை. அண்ட் ஹெஃப்டி ஃபைன், மிகப்பெரிய அபராதம் விதிக்கப்படும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸ்பைரல்ட் சல்யூட் ஹெல்த் ஒர்க்கர். ஸ்பைரல்னா பரவி இருக்கிறது, சல்யூட் அப்படின்னா வணக்கம் நன்றி, ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா சுகாதார பணியாளர்கள். The government said today as instances of such attacks spiraled across the country. இது போன்ற தாக்குதல்களின் நிகழ்வுகள் நாடு முழுவதும் பரவியுள்ளன என்று
அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. அதாவது டாக்டர்ஸ் மேலேயும் சுகாதார பணியாளர்கள் மேலேயும் அட்டாக் நடக்கிறது. அதுக்காக த கவர்மெண்ட் செட் டுடே, அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சச் அட்டாக்ஸ், அதாவது இது போன்ற தாக்குதல்களின் நிகழ்வுகள், இன்ஸ்டன்ஸ்னா நிகழ்வுகள், சச் அட்டாக்ஸ்னா இது போன்ற தாக்குதல்கள், ஸ்பைரல்டு அக்ராஸ் த கண்ட்ரி, நாடு முழுவதும் பரவியுள்ளன. ஸ்பைரல்டுனா பரவி உள்ளன, நாடு முழுவதும் பரவி உள்ளன. அக்ராஸ் த கண்ட்ரி, நாடு முழுவதும் பரவி உள்ளன. While people across the nation salute the health workers and those in the field of helping battle COVID-19, there are few who are attacking them, thinking they are spreading the virus, Union Minister Prakash Javadekar said after the cabinet meeting this afternoon. ஸோ இந்த கோவிட்-19 போருக்கு உதவிய சுகாதார பணியாளர்களுக்கும் களத்தில் உள்ளவர்களுக்கும் நாடு முழுவதும் மக்கள் வணக்கம் நன்றி தெரிவித்து வரும் அதே நேரத்தில் ஒரு சிலர் அவர்கள் வைரஸை பரப்புகிறார்கள் என்று நினைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று பிற்பகல் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு தெரிவித்தார். இந்த கோவிட்-19 போருக்கு while people across the nation salute health workersனா அதாவது நாடு முழுவதும் மக்கள் வணக்கம் தெரிவித்து வரும் பொழுது, வரும் நேரத்தில், and those in the field helping battle the help, அதாவது while people across the nation salute, நாடு முழுவதும் உள்ள people வணக்கம் செலுத்துகிறார். salute வணக்கம் இருக்குன்னா the health worker சுகாதார பணியாளர்களுக்கும், and those in the field அந்த களத்தில் உள்ளவர்களுக்கும், for helping battle, அதாவது பேட்டில் கோவிட்-19, அதாவது இந்த கொரோனா வைரஸுக்கு எதிரான போரில் உதவிய களப்பணியாளர்கள், களத்தில் உள்ளவர்கள், those in the field helping battle கோவிட்-19 அதாவது கொரோனா வைரஸ் கோவிட்-19 பேட்டில்னா போர், அது ஹெல்பிங்னா உதவிய, இந்த கோவிட்-19 போருக்கு உதவிய தோஸ் இன் தி ஃபீல்டுனா களத்தில் உள்ளவர்கள், ஹெல்த் ஒர்க்கர்ஸ்னா சுகாதார பணியாளர்களுக்கு, த பீப்புள் அக்ராஸ் த நேஷன் இந்த நாடு முழுவதும் உள்ள பீப்புள் வணக்கம் செலுத்தி வந்த நிலையிலும் அதே நேரத்தில் there are few ஒரு சிலர் who are attacking them அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர், thinking they are spreading the virus, என்னென்ன அவர்கள் வைரஸை பரப்புகிறார்கள் என்று நினைத்து, அதாவது இதில் என்ன மீனிங்னா அதே நேரத்தில் சிலர் அவங்க வைரஸை பரப்புகிறாங்க அப்படின்னு நினச்சி அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். அதான் யூனியன் மினிஸ்டர் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் said after the cabinet meeting this afternoon, இன்று பிற்பகல் அமைச்சரவை கூட்டத்தில், ஆஃப்டர் த கேபினெட் மீட்டிங்னா அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு தெரிவித்தார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட் டிக்னிட்டி நான் நெகோஷியபிள். இந்த சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட்னா அடையாள போராட்டம், டிக்னிட்டினா கண்ணியம், நான் நெகோஷியபிள் அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டவே அல்ல. ஸோ இந்த சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா அடையாள போராட்டம் அல்லது அடையாளத்தை எதிர்ப்பு இல்லைன்னா அடையாள கண்டனம் அப்படி சொல்லலாம். டாக்டர்ஸ் வித்ரா சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட் ஓவர் அட்டாக்ஸ் ஆஃப்டர் அமித் ஷா அஷூரன்ஸ் சேஃப்டி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் அவர் டாக்டர்ஸ் அண்ட் தேர் ஒர்க் பிளேஸ் இஸ் நான் நெகோஷியபிள். அமித்ஷா உறுதிமொழிக்கு பின் தாக்குதல்கள் தொடர்பான அடையாள போராட்டத்தை மருத்துவர்கள் வாபஸ் பெற்றனர். நமது மருத்துவர்கள் பணிமன்றத்தில் அவர்களின் பாதுகாப்பும் கண்ணியமும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதல்ல. அது பேசிகிட்டு இருக்கிறது இல்லை, இதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் டாக்டர்ஸ் வித்ரா சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட் ஓவர் அட்டாக்ஸ் ஆஃப்டர் அமித்ஷா அஷூரன்ஸ். இந்த ஆஃப்டர் அமித்ஷா அஷூரன்ஸ்னால் அமித்ஷா
யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா. அஷூரன்ஸ்னா உறுதிமொழிக்கு பின். ஆஃப்டர் அமித்ஷா அஷூரன்ஸ்னா அமித்ஷா உறுதிமொழிக்கு பின். சிம்பாலிக் ஓவர் அட்டாக்ஸ்னால் தாக்குதல்கள் தொடர்பான தாக்குதல்கள் மீதான. சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா அடையாள போராட்டம். சிம்பாலிக்னா அடையாள ப்ரொட்டஸ்ட்னா போராட்டம், இல்லைன்னா கண்டனம் அல்லது எதிர்ப்பு. மருத்துவர்கள் திரும்ப டாக்டர்ஸ் வித்ட்ரா, அதுதான் டாக்டர்ஸ் வித்ட்ரா சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட் ஓவர் அட்டாக்ஸ்னால் அடையாள போராட்டத்தை மருத்துவர்கள் திரும்ப பெற்றனர். எப்படின்னா ஆஃப்டர் அமித்ஷா அஷூரன்ஸ்னால் அமித்ஷா உறுதிமொழிக்கு பின். சேஃப்டி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் அவர் டாக்டர்ஸ் அட் தேர் ஒர்க் பிளேஸ் இஸ் நான் நெகோஷியபிள். சேஃப்டினா பாதுகாப்பு, டிகிரினா கண்ணியம். அவருடைய ஒர்க் பிளேஸ்னால் அவங்களுடைய ஒர்க் பிளேஸ்னால் பணிபுரியும் இடத்தில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. நான் நெகோஷியபிள்னால் அது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதில்லை, அதுக்கு இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்கணும், அதான் மீனிங். நான் நெகோஷியபிள்னா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. நான் நெகோஷியபிள்னா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டவை அல்ல. அதோட மீனிங் என்னென்னா இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்கணும், அது பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கணும்னு கிடையாது அப்படின்றோம். The doctor's body had also warned that they will observe a black day if no action is taken by the government, and the doctors in the country will work with black badges on April 23. அரசாங்கத்தால் எந்த நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அவர் ஒரு கருப்பு தினத்தை கடைபிடிப்பார்கள் என்றும், நாட்டில் மருத்துவர்கள் ஏப்ரல் 23 வரை கருப்பு பேட்ஜ்களின் பணியாற்றுவார்கள் என்று மருத்துவர்கள் அமைப்பு எச்சரித்திருந்தது. டாக்டர்ஸ் பாடினா மருத்துவர்களின் அமைப்பு. இஸ் ஆல்சோ ஓன்றுனா எச்சரித்திருந்தது, மேலும் எச்சரித்திருந்தது தட் தே வில் அப்சர்வ் எ பிளாக் டே, அதாவது அவர்கள் ஒரு கருப்பு தினத்தை கடைபிடிப்பார்கள். அப்சர்வ் இஃப் நோ ஆக்ஷன் இஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட், அரசாங்கத்தால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால், இஃப் நோ ஆக்ஷனை எடுக்கப்படாவிட்டால், டேக்கன் எடுக்கப்படாவிட்டால், பை கவர்மெண்ட்னா அரசாங்கம். டாக்டர்ஸ் இன் த கண்ட்ரி வில் ஒர்க் வித் பிளாக் பேட்ஜஸ், இந்த நாட்டில் உள்ள மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜுடன் பணியாற்றுவார்கள். ஆனால் ஏப்ரல் 23. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அர்பன் இந்த ரெண்டுமே சேமாக ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும். இந்த அர்பன் அப்படின்னா URBAN, இந்த அர்பன் அப்படின்னா URBANE. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ்க்காக தான் இந்த ஸ்லைட். அர்பன்னா நகர்ப்புற, இந்த அர்பன் அப்படின்னா பண்புள்ள. Odisha Chief Minister Naveen Patnaik today announced a 100 crore package to provide livelihood support to around 4.5 lakhs urban poor families affected by the lockdown imposed across the country due to the coronavirus outbreak. The coronavirus outbreakனா சடனாக ஒரு சடன் ஹேப்பனிங். கொரோனா வைரஸ் திடீர் பரவலால் அதான் கொரோனா வைரஸ் அவுட்பிரேக். நாடு முழுவதும் விதிக்கப்பட்ட ஊரடங்கு. இந்த நாடு முழுவதும் விதிக்கப்பட்ட ஊரடங்கு அப்படின்னா the lockdown imposed across the country, அதாவது கொரோனா வைரஸ் திடீர் நாடு முழுவதும் விதிக்கப்பட்ட ஊரடங்குனா லாக்டவுன் இம்போஸ்ட் அக்ராஸ் த கண்ட்ரி டியூ டு கொரோனா வைரஸ் அவுட்பிரேக். அதாவது டியூ டு கொரோனா வைரஸ் அவுட்பிரேக்னா கொரோனா வைரஸ் திடீர் பரவலால். இந்த லாக்டவுன் இம்போஸ்ட்னா நாடு முழுவதும் நாடு முழுவதும் விதிக்கப்பட்ட ஊரடங்கு. லாக்டவுன் ஊரடங்கு அல்லது முடக்க நடவடிக்கை. பாதிக்கப்பட்ட சுமார் 4.5 லட்சம். பாதிக்கப்பட்ட சுமார் 4.5 லட்சம் அர்பன் பீப்புள். 4.5 lakh urban poor families affected. அதான் இதோட மீனிங். பாதிக்கப்பட்ட சுமார் 4.5. அர்பன் அப்படின்னா நகர்ப்புற ஏழை குடும்பங்கள். அர்பன் புவர் ஃபேமிலிஸ் நகர்ப்புற ஏழை குடும்பங்கள். ஓகே, வாழ்வாதார உதவி வழங்க. டு ப்ரொவைட் லைவ்லிஹுட் சப்போர்ட். இந்த லைவ்லிஹுட் சப்போர்ட்னா வாழ்வாதார உதவி வழங்க. ஓகேவா? ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் இன்று 100 கோடி ரூபாயை
தொகுப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது ஒடிசா சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் டுடே அனௌன்ஸ்டுன்னா அறிவித்துள்ளார். இன்று 100 crore பேக்கேஜ் அப்படின்னா 100 கோடி பேக்கேஜ் தொகுப்பு. ஓகேவா? ஹீ இஸ் அர்பன் கைண்ட்லி அண்ட் ஜெனரஸ் மேன். அவர் ஒரு பண்புள்ள, அதில் மீனிங் பார்த்தீங்கன்னா, அதில் மீனிங் அர்பன்னா நகர்ப்புற. இதில் என்ன இந்த அர்பன் கூட ஆட் பண்ணோன்னா அந்த சேம் ப்ரொனவுன்சியேஷன், ஆனால் அதோட மீனிங் பண்புள்ள. இஸ் அன் அர்பன் கைண்ட்லி கனிவான, ஜெனரஸ் அதாவது பெருந்தன்மையுள்ள அல்ல தாராள மனிதர். Thank you for watching, friends. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you, friends. Thank you for watching.